ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. இன்னிலேருந்து நாம பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகளுடைய சரித்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துன்னு போலாம். இதை எங்க எல்லாருக்கும் ரமண ஹரிகதையா எழுதி அருள் பண்ணினது எங்களது குரு ஸ்ரீ சிவ தீனநாதன் அவர்கள். இந்த கதைய பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகளுக்கும் குருதேவி ஸ்ரீ ஜானகி மாதாவிற்கும் எனது குரு ஸ்ரீ சிவ தீனநாதன் அவர்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன். சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. जय जय श्री रमण नामं, जय जय श्री रमण नामं. हे श्री रमणा திருச்சுழி தன்னில் தோன்றி திருவண்ணாமலையில் திகழும் சின்மயான தருட திவ்ய திருநாமம். जय जय श्री रमण नामம். திருவண்ணாமலைங்கிற திவ்ய கஷேத்திரத்துல அருணாச்சலேஸ்வரனுடைய அபேத ஸ்வரூபராயும் பரம பக்தியான ஸ்ரீ ஜானகி மாதாவின் ஹிருதயத்துல ஏகமாயும் இருந்து அருள் பண்ணின பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகளுடைய சரித்திரத்தை கதையா சொல்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இது பகவானினுடைய அருள். இத சொல்ற அளவுக்கு ஞானமோ அனுபவமோ எனக்கு இல்ல. இருந்தாலும் புன் சொல்லையும் நன் சொல்லாய் பொறுத்தருள்னு பகவானே பாடினதை ஒட்டி நானும் கேட்டுக்கிறேன். பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகளினுடைய அற்புத சரித்திரத்தை கேட்கிறவா அருணாச்சலேஸ்வரனுடைய அருளுக்கு பாத்திரமாவா, அதுல சந்தேகம் இல்ல. பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகள் அவதாரம் பண்ணினது திருச்சுழி அப்படிங்கிற ஒரு சிவஸ்தலம். மாணிக்க வாசகராலும் சுந்தரராலும் பாடல் பெற்ற புண்ணிய ஸ்தலம். இங்கே சுவாமியின் பெயர் திருமேனிநாதர், அம்பாள் பெயர் துணைமாலை நாயகி. இந்த திருச்சுழியில சுந்தரமையர்ங்கிறவர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் வக்கீல். பராச்சர கோத்திரம், சிவபக்தர், செல்வத்துக்கு குறைவில்லை, தயாள குணமுடையவர். சுந்தரமையராத்துல யாரோ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை காலங்கார்த்தால பாடுறது காதுல விழருது. மௌன வியாக்யா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம் வர்சிஷ்டாந்தே வசத்ருஷிகணேராவ்ரதம் பிரம்மனிஷ்டை ஆச்சார்யேந்திரம் கரகலித சின்முத்ரம் மானந்தமூர்த்திம் ஸ்வாத்மா ராமம் முதிதவதனம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி மீடே, ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி மீடே. இப்படியா தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை பாடிண்டே ஆத்து காரியங்கள் எல்லாம் கவனிக்கிற உத்தமி தான் அழகம்மை. தயை, சாந்தம், இன்சொல், ஈகைன்னு அத்தனை நல்ல குணங்களும் கூடிய அழகமையும் சுந்தரமையரும் அழகும் சுந்தரமும் சேர்ந்தார் போல குடும்பம் நடத்தினா. சுந்தரமையருக்கு 3 பிள்ளைகளும் ஒரு பெண்ணும் மக்கட்செல்வம். நம்முடைய ரமணன் 2வது பிள்ளை. வெங்கட்ராமன்கிறது பிள்ளை திருநாமம். மூத்தவர் நாகசாமி, இளையவர் நாகசுந்தரம். இவர் தான் பிற்காலத்துல நிரஞ்சனானந்த சுவாமிகள் அப்படிங்கிற பேரோட ரமணாசிரம சர்வாதிகாரியா இருந்தார். பகவானுக்கு ஒரே ஒரு தங்கை உண்டு, அலர்மேல் மங்கைன்னு பேரு. சிறந்த ரமண பக்தை. அடுத்ததா பகவானினுடைய அவதாரம் பத்தி சொல்லணும். பகவானது ஜனனம் பிரமாதி வருஷம் மார்கழி மாசம் திங்கட்கிழமை புனர்வசு நட்சத்திரம் கூடிய சுப தினத்துல, அதாவது 1879 வருஷம் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி ராத்திரி 1 மணிக்கு. அன்னைக்கு திருவாதிரை திருநாள், ரொம்ப விசேஷம். வெங்கட்ராமனினுடைய ராசி சக்கரத்தை பார்த்த மாத்திரத்திலேயே ஒரு மகான் அவதாரம் பண்ணியிருக்காருன்னு
பளிச்சுன்னு சொல்லிடலாம். திருச்சுழியில பகவான் அவதாரம் பண்ணின வீடு சுந்தர மந்திரம் அப்படிங்கிற பேரோட ரமண அடியார்களுக்கெல்லாம் சிறந்த யாத்திரை ஸ்தலமா இருக்கு. அருணோதயம் போல் பகவான் அவதாரம் பண்ணினார். லோகம் க்ஷேமத்தை அடைந்தது. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.